விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நலவேலைக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. இசப்பா, நன்மையானதை தருவேன் என்று உங்க பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தீங்க டேடி. அதற்காய் ஸ்தோத்திரப்பா. அப்பா, இதோ ராஜா ஆண்டவரே, திருமண காரியங்கள் நன்மையாய் கொடுங்க டேடி. குழந்தை பாக்கியம் நன்மையானதை கொடுங்க அப்பா. இசப்பா, வீடில்லாத பிள்ளைகளுக்கு வீடை கொடுங்க. வீடு கட்ட வேண்டும் என்று உங்களுக்கு வீடை கட்டி கொடுங்க டேடி. இசப்பா, இதோ ராஜா, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. இப்படி யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த நாள் நீங்க வாக்கு கொடுத்தீங்க. நன்மையானதை நான் தருவேன் என்று சொன்னீங்களே. அவங்களுடைய எதெல்லாம் தேவையா இருக்கு, எந்த நன்மை வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ எல்லா நன்மையும் பரிபூர்ணமா நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதே இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லா நன்மையும் கூடட்டும் அப்பா. எல்லா நன்மையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். அழுது துக்கத்தோடு இருக்கிற எல்லா பாரங்களும் நீங்கள் மாற்றினதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இந்த வார்த்தையில் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறேன். கேட்ட பார்த்த விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறினதற்காய் நன்றி. அனைவருக்கும் நீங்க நன்மையானதை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இனி நீங்க அழக்கூடாது. இயேசப்பா நன்மையானதை கொடுக்கிறேன்னாரு இல்லையா? Jesus with you. Jesus loves you. God bless you.